ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேனல். இன்றைக்கி இன்னொரு ப்ராஜெக்ட் என்ன வந்துச்சுன்னா, போரூர் அப்பாசாமி அப்பார்ட்மெண்ட்டில் வந்து ஒரு பாத்ரூம் லீக்கேஜ் ஆகுன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நான் வந்து செக் பண்ணேன். ஒரே பாத்ரூம் நடுவில் ஒரு வால் மாதிரி வச்சுருக்காங்க, கிளாஸ் மாதிரி வச்சுட்டு ரெண்டாக செப்பரேட் பண்ணியிருக்காங்க. போய் செக் பண்ணதில் வந்து தண்ணி அந்த லீக்கேஜ் வர மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ நானும் கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். கட் பண்ண தண்ணி வெளியே ஆரம்பிச்சிச்சு. ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. சின்ன பாத்ரூம் வெஸ்டர்ன் இருக்குது, அதனால் கட் பண்ணவும் கஷ்டமாயிடுச்சு. எதில் பார்த்தா கிளாஸ் இருக்குது, அந்த கிளாஸ் மிஷின் போட்டால் உடஞ்சிரும். இந்தமாதிரி இதுக்கு நான் முன்னாடியே ரேட் எவ்வளோன்னு சொல்லிட்டோம். ஒரு பாத்ரூமுக்கு மொத்தமே 5000 ஆகும்னு சொல்லிட்டோம். ஏன்னா எங்களால் பிடிக்க முடியல, அவ்வளோ கஷ்டமாயிடுச்சு. லேபர் 5000 வந்துருச்சு எங்களுக்கு. மொத்தமே 40 ஸ்கொயர் ஃபீட் தான். ஏன் 5000 இதில் பார்த்தா உங்களுக்கு தெரியும் இந்த வீடியோவில். அவ்வளோ கஷ்டப்பட்டு ஜாயிண்ட் எல்லாமே கட் பண்ணி கிளாஸில் படாமல் வாலில் படாமல் கட் பண்ணி கார்னர் ஃபுல்லாக கட் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்துட்டோம். அது பார்த்தீங்கன்னா தண்ணி லீக்கேஜ் ஆகணும்னு வர ஆரம்பிச்சிச்சு. ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எடுத்து தொடச்சிட்டு எப்பாச்சி போட்டு க்ளீன் பண்ணி எடுத்துருவோம். மொத்தம் 9 ப்ராசஸ் பண்ணுறோம் ஒரு பாத்ரூம்ஸும். காமனாக ஒரு பாத்ரூம் 35 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வந்து மெட்டீரியலோடு சேர்த்து 3000 வந்துடும். 35 50 ஸ்கொயர் ஃபீட் இருந்துச்சுன்னா 5000 வந்துடும். நீங்கள் ஏன் ரேட்டு சொல்கிறேன்னா, இங்கே யாரும் சொல்ல மாட்டாங்க மோஸ்ட்டாக. நான் தைரியமாக சொல்லுவேன். பிகாஸ் எனக்கு ஒர்க் இன்னமும் வந்துட்டு தான் இருக்குது. நான் பண்ணுற குவாலிட்டி அந்தமாரி. லீக்கேஜ் நான் கூட அப்புறம் லீக்கேஜ் இஷ்யூ இதில் யாரும் எந்த வீட்டுக்கும் வந்ததில்லை. ஒரு 80 to 90 ஹோம் பாத்ரூம் போட்டுவிட்டோம். அதில் 2 பாத்ரூம் தான் வந்துச்சு. அதையும் அவங்க உடச்சி பார்த்துட்டாங்க. இங்கே லீக்கேஜ் ஆகுன்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அதனால் உங்களுக்கு ஜாயிண்ட் உள்ள லீக்கேஜ் ஆகுதுன்னா கண்டிப்பாக நான் கான்டாக்ட் பண்ணலாம். உங்களுக்கு லீக்கேஜ் இஷ்யூ வரதுக்கு நான் கேரண்டி தருவேன். பட் ஜாயிண்ட் அது மீறி வேறு எதனா வந்துச்சுன்னா நான் பொறுப்பு ஏற்க முடியாது. நான் எல்லா கஸ்டமர்ட்டும் முன்னாடியே சொல்கிறது தான், ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி. பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லாம் கட் பண்ணி முடிச்சு க்ளீன் பண்ணிவிட்டேன். க்ளீன் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்கு பண்ணேன். ஸோ இந்த மாதிரி சின்ன பாத்ரூம் ரொம்ப தலைவலியாக இருக்குது. நிறைய பேர் கேட்குறீங்க ஸ்கொயர் ஃபீட் கணக்கில் வாங்கலாமா? ஸ்கொயர் ஃபீட் கணக்கில் பாத்ரூம் வாங்க முடியாது. ஏன்னா வேலை அவ்வளோ அதிகமான ரொம்ப கஷ்டம். கட் பண்ணுறதும் சரி, க்ளீன் பண்ணுறதும் சரி, திரும்ப எப்பாச்சி போட்டு திரும்ப க்ளீன் பண்ணுறதும் சரி, அவ்வளோ வேலை அதிகமாக வாங்க. எனக்கு பெண்டு தயங்கிடும் அதில். என்னோடய வீடியோ எல்லா வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டு எவ்வளோ வேலை வந்து இந்தமாரி 9 ப்ராசஸ் வெளியே என்ன பண்ணுறாங்கன்னா ப்ளீஸ் விடுங்க. நீங்கள் வந்து என்ட்ரா விடுங்கன்னு சொல்ல, எப்பாச்சும் போட தெரிஞ்சவங்க வந்தால் கண்டிப்பாக அவங்கள்ட்ட விடுங்க. கம்மி ரேட்டாக என்னோட கம்மி ரேட்டாக இருந்தாலும் பரவாயில்ல, அவங்கள்ட்ட விடுங்க. போட தெரியலாம் ப்ளீஸ் கொடுத்தாதீங்க. பிகாஸ் நிறைய பேர் அப்படின்னா என்னோட 500 கம்மின்னு சொல்லிட்டு ப்ளம்பர் பெயிண்டர்கிட்ட கொடுத்துட்றாங்க. அப்புறம் போட தெரியாமல் போட்டு காஞ்சி போயிடுச்சு, அது எடுக்க முடியலன்னு என்கிட்ட கால் பண்ணி சொல்கிறாங்க. அவங்களுக்கு திரும்ப உடச்சி எடுக்க சொல்கிறோம். அவங்க உடச்சி எடுத்துட்டு புது டைலில் போட்டு அப்போ என்ன கூப்பிட்றாங்க எப்பாச்சும் போட சொல்லி. அதனால் திரும்ப நான் எல்லாத்தையும் சொல்கிறது தான், உங்களுக்கு தெரிஞ்சவங்க போடுறவங்களா இருக்காங்களா எப்பாச்சும் போங்கனாங்க கண்டிப்பாக நீங்கள் அவங்க கூப்பிடுங்க. இல்லைனா ப்ளீஸ் போட சொல்லாதீங்க. பிகாஸ் எப்பாச்சும் போடுறவங்கனால தான் அது போட முடியும். எல்லோரும் போட முடியாது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ.